ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலங்களிலே தேவன் தாமே நம் விண்ணப்பங்களையும் நம்மளுடைய சிந்தைகளையும் அவருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்வாராக. இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது சங்கீதம் புஸ்தகம் 23வது அதிகாரத்திற்கு ஆண்டவர் என் கவனத்தை திருப்பினார். எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம். நிறைய பேருக்கு நம்ம பைபிளை எனக்கு திறக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு நன்றாக தெரியும். 7வது வசனம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவேன். பலமுறை நாம் இந்த வசனத்தை வாழ்க்கை முழுவதும் மனப்பாடமாய் சொல்லி இருக்கிறோம். இந்த காலைகளிலே தேவன் இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு ஆழமாக பேச விரும்புகிறார். தாவீது தேவனை தனக்கு முன்பாக நிறுத்தின பொழுது அவர் தன்னுடைய தெய்வத்தை யெகோவாவை மெய்ப்பராக அவர் பார்க்கிறார் அல்லது சித்தரிக்கிறார். அதுல முக்கியமான வார்த்தை என். For David, God is a personal God. He is intimately connected with him. ஆண்டவர் தனக்கு மிகவும் ஒரு நெருக்கமான முறையிலே தன்னை தெய்வத்தோடு அவர் இணைத்து கொண்டு பார்க்கிறார். இது மிகவும் மிகவும் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் அவர் தனக்கும் தேவனுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவு பர்சனல் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அந்த கேள்வி நமக்கு எழும்ப வேண்டும். So the question is God your personal shepherd or is your God personal God? தேவன் உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய தேவனா அல்லது வேதாகமத்தின் தேவனா அல்லது பிறர் சொல்லுகிறதை கேட்கிற தேவனா? மெய்ப்பர் என்று தாவீது சொல்லுகிறார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ஃப்ரேஸ். இயேசு இந்த பூமியில வந்த பொழுது மேபி நம்ம நாட்கள்ல மாத்திரமில்ல, அந்த நாட்கள்லயும் இது ஒரு முக்கியமான ஒரு சங்கீதமா இருந்திருக்குமோ என்னமோ தெரியல. ஒரு முழு அதிகாரத்தையே இந்த ஒரு வார்த்தைக்கு ஆண்டவர் பயன்படுத்துகிறார். யோவான் எழுதின புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரத்திலே நாம் மிகவும் விளக்கமாக இதை குறித்து வாசிக்கிறோம். ரொம்ப ஒரு டீட்டெயில்டா மிகவும் விவரித்து ஆண்டவர் அங்கு ஒரு மெய்ப்பரை குறித்து அநேக காரியங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில காரியங்களை நம்மளுடைய பர்சனல் அல்லது பிராக்டிக்கல் லைஃப்க்கு பிரயோஜனமா இருக்கக்கூடிய காரியங்களை இந்த காலை வேளையிலே நாம் வேகமாக படிக்கவிருக்கிறோம். மூன்றாவது வசனம்,
அல்லது ஈவன் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாயிருக்கிறான். மெய்ப்பனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல 3வது வசனமும் 4வது வசனத்தையும் எடுத்து மெய்ப்பனுடைய குவாலிட்டி என்ன, ஏன் தாவீது தேவனை தன்னுடைய மெய்ப்பர் என்று சொல்லுகிறார் அப்படின்னா தாவீது என்ன மீன் பண்ணார், அது இன்றைக்கு என்னுடைய நடைமுறை வாழ்க்கைக்கு பிராக்டிக்கல் லைஃபுக்கு எப்படி அப்ளிகபிளா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வேகமா படிக்க போறோம். வாசலை காக்கிறவனுக்கு திறக்கிறான் வாட்ச்மேன், மேய்ப்பருக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். என்ன படிக்கிறோம்? The shepherd knows his sheep by its name. தாவீது எப்படி தன்னுடைய தேவனை நெருக்கமாக பெயர் சொல்லி கர்த்தர் யெகோவா என் மெய்ப்பர் அப்படின்னு பெயர் சொல்லி அவரை நெருக்கமாக ஆழமாக அறிந்திருந்தாரோ, அதே விதமாக ரிவர்ஸும் ட்ரூ. இங்கு மெய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறான். அப்படின்னா ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருனா இந்த கான்டெக்ட்ல ஒவ்வொரு ஆடையும் அவன் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறான் என்பதை இங்கு ஆண்டவராய் இயேசு நமக்கு சொல்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து, உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி நெருக்கமாக நான் அறிந்திருக்கிறேன். என்ன இதுல முக்கியமான ஒரு காரியம்னா, ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு, அந்த கூப்பிட்டு அப்படிங்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. God calls out. அப்பனா என் வாழ்க்கை பயணத்திலே கண்டிப்பா மேடுகள் இருக்கும், பள்ளங்கள் இருக்கும். பாவமான உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நல்லா இருக்கும், ஒரு நாள் பிரச்சனை இருக்கும், ஒரு நாள் ரெண்டும் இல்லாம இருக்கும். எதுக்குடா வாழ்றோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். எல்லா விதமான எமோஷன்ஸ் மத்தியில தான் நம்மளுடைய வாழ்க்கை போகும். as long as we are living in the presence of sin. இந்த பாவம் என்கிற காரியம் இந்த உலகத்திலே இருக்கிற வரை we will have a roller coaster ride. அப்படித்தானே, மேலையும் கீழையும் தான் போற மாதிரி இருக்கும். அப்படி போகும்போது என் தேவன் என்னை பெயர் சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேனா என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் இதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது பின்பகுதி ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால். So unless you don't know the voice of God, how will you respond when he calls you out of your difficult situation? சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரை தனிப்பட்ட முறையிலே நெருக்கமாக நீங்கள் அறியவில்லை என்றால், உங்க கடினமான சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களுக்கு அவருடைய ஒரு சொல்யூஷன் அல்லது ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கும்போது, உங்களை கால் பண்ணி சொல்லும் போது எப்படி உங்களுக்கு தெரியும்? நிறைய நேரத்துல இதுதான் பிரச்சனை. நம் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையிலே செல்லும் பொழுது
ஆண்டவருடைய சத்தத்தை தவிர எல்லா சத்தத்தையும் நம்ம கேட்போம். அதனால என்ன ஆயிரும்? கன்ஃப்யூஷன் ஆயிரும். நிறைய வாய்ஸ் இருக்கும். எது கடவுளுடைய சத்தம்? எது கடவுள் கடவுள் எங்க இருக்கார்? கடவுள் எங்க இல்ல? அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. ரொம்ப ஒரு கிளட்டர்ட் ஆயிரும். நிறைய நிறைய பேர் நம்மள பலவிதமான யோசனைகளை சொல்லி எல்லாருமே கால் அவுட் பண்ணும்போது, நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை தெளிவா அறியலைன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருவோம். அதனாலதான் நிறைய நேரம் தேவனுடைய சித்தத்தை நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. சோ த பிக் கொஸ்டின் இஸ், பெரிய கேள்வி என்னன்னா, நீங்க உண்மையிலே உங்களுடைய தேவன் தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய பர்சனல் காடா இருந்து அவருடைய சத்தத்தை நீங்கள் அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அவர் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு தெரியுதா? C.S. லூயிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், ரொம்ப அற்புதமான தேவ மனிதர். அவருடைய ரைட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவார், God is shouting at your problems அப்படின்னு சொல்றார். உனக்கு பிரச்சனை வரும்போது கடவுள் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லுவார். ஆனா அது கடவுளுடைய சத்தம்னு தெரிஞ்சாதானே நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண முடியும். அப்ப இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஹேவ் an intimate relationship with God by identifying his voice. தேவனை, அவருடைய குரலை கேட்டு பழகி ரொம்ப பரிச்சயமாய் நாம் இருக்கக்கூடிய அளவிற்கு நாம் நெருக்கமாக இருக்க வேண்டும். பாருங்களேன், ஒரு மனிதன் தாவீதை போல தன்னுடைய தேவனை மிகவும் நன்கு அறிந்திருக்கிறான் என்றால், அவனுக்கு இன்னொரு காரியம் நல்லா தெரியும். ஆண்டவருடைய சத்தத்தை அவன் நன்கு அறிந்திருக்கிறான் என்பது ஒன்று. அதற்கடுத்து அவன் தன்னுடைய 4ஆம் வசனத்துடைய முன்பகுதி, அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். அவர் எப்படி நடத்தி கொண்டு போகிறாரா? மேய்ப்பர் எப்படி நடத்தி கொண்டு போகிறாரா? He goes ahead of you. முன்பாக நடந்து போகிறார், பின்னாக இல்ல. இந்த நாலேஜ் தாவீதுக்கு மிகவும் தெளிவாக இருந்தது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு, நான் தாழ்ச்சி அடையேன். When God is ahead of me in my situation, I have nothing lacking in my life. உங்களுக்கு புரியுதா? கடவுள் உங்களை நடத்துகிறார் என்பது உங்களுக்கு எப்படி நிச்சயமாக உங்களுக்கு தெரியும்? அவர் என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு முன்பாக அவர் போய்க் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்க கூடயோ உங்க பின்னாடியோ வர்றது காட்டிலும் அவர் உங்களுக்கு முன்பாக போகிறது தான் பயங்கரமான ஒரு வல்லமை. யோசித்து பாருங்க, இந்த phrase ahead of you, இது யோசித்து பாருங்க. இந்த நிச்சயம் தாவீதுக்கு இருந்ததுனாலதான் ஐ வில் லேக் நத்திங். நத்திங்னா என்ன? ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் என் வாழ்க்கையில குறைவே வராது. Because God is ahead of me. இதை எங்கங்க தாவீதுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது எப்படி இவ்வளவு நிச்சயத்தோட அவர் இருந்தார்? அவர் உண்மையிலே அவருடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இதை மீன் பண்ணி தான் எழுதினாரா, இல்லது சும்மா ஒரு தாட் தியரி? நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுவாங்கல்ல, சும்மா எங்கேயாவது போய் படிச்சுட்டு
படிச்சுட்டு வந்து பேசுறதுல தப்பு இல்ல. ஆனா தங்களுடைய வாழ்க்கை ஆக்காமலே அப்படியே காப்பி அடிச்சு பேசுறதுங்கிறது வந்து அது ஹெட் நாலேஜ் தான். தாவீது ஒருவேளை கடவுளை பத்தி ஆழமா அவரோடு நெருங்கி இருந்ததுனால, அறிஞ்சிருந்ததுனால அதை எழுதினாரா? அது உண்மையிலேயே லைஃப்ல அவர் அதை மீன் பண்ண பிறகு அதை எழுதினாரா? நல்லா யோசித்து பாருங்க. எந்த எந்த சிச்சுவேஷன் உங்க மனசுல முன்னாடி வருது? இதான் மனசுல வருதா? இதை குறித்து யோசிக்கும் பொழுது என் மனதுல நான் முன்னாடி சும்மா ஒரு ஓவரால் தாட் தான் எப்பயுமே நான் யோசிப்பேன். கடவுள பேச விட்டுருவேன். சரிங்களா? டக்குன்னு என் மைண்ட்ல ஒரு கேள்வி கேட்கும் போதுதான் இந்த கேள்வியே இப்பதான் கேட்கணும்னு தோணுது. என் ப்ரிப்பரேஷன்ல இல்ல. அப்ப ஆண்டவர் என் மனதுல கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவம் என்ன? அவன் படைத்தலைவன் சொல்லுவான். கடவுள் உன்னுடைய எதிரிய முன்னாடி குடுத்துட்டாரு. ஒரே குத்தா குத்திரவா அப்படின்னு கேட்பான். இப்ப தாவீது என்ன சொல்லுவாரு? கர்த்தர் அபிஷேகம் பண்ணவன் மேல் நான் கைய எப்படி வைப்பேன்? விட்டுரு அப்படிங்கிறார். ஏன் அப்படி சொன்னார்? He knew God is ahead of him. அவனுக்கு முன்பதாக தேவ பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருந்தான். அந்த தேவ பிரசன்னம் அவனை பாதுகாக்கும் என்பதை அறிந்திருந்தான். ஆகவே தேவன் தன்னுடைய சத்துருவுக்கு எதிராக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவன் சத்ருவை பார்த்துக் கொள்வார், அது என்னுடைய வேலை அல்ல என்று சொல்லி தாவீது அந்த படைத்தலைவனை பார்த்து, நீ அவனை விட்டு நம்ம போவோம், ஆனா இதை அவனை ரிமைன் பண்றதுக்காக அவன்கிட்ட இருந்து ஒரு சிலதை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவான். David is so confident of his God. தாவீதுக்கு தன்னுடைய தெய்வத்தை குறித்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துச்சுங்க. இன்றைக்கு உங்களுக்கும் உங்கள் தெய்வத்திற்கும் இடையிலே ஒரு நெருக்கமான உறவு இருக்கும் என்றால் அவரை குறித்து ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் எல்லா சூழ்நிலை எனக்கு முன்னா இருக்க, எனக்கு பைனான்சியல் ஸ்ட்ரகிள் வருதா, பரவாயில்ல, ஆண்டவர் எனக்கு முன்னாடி இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார். இன்னைக்கு எப்படி ஓட்ட போறேன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல, ஆனா அவர் பார்த்துக்குவார். எனக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் வருதா, God is ahead of me, that God is with me, of course he is with me. அவர் என் கூட இருக்கிறார். என் கூட இருக்கிறாருங்கிறது வந்து அநேக நேரத்துல எனக்கு கான்பிடன்ஸ் கொடுக்காது. அவர் எனக்கு முன்னக்கூட்டியதாகவே இருக்கிறார் அப்படிங்கிறது அது அது ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அது என்னுடைய ஒரு ஃபர்ம்னஸ் ஆஃப் பர்பஸ கொடுக்கும் என் லைஃப் வாழ்றது. அதனால தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு முன்னாக இருக்கிறபடினால அவர் எல்லாவற்றையும் என் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைக்கும் அவர் அகடா பிளான் பண்ணி வச்சிருப்பார். அதனால நான் எதுக்குமே லேக் பண்ணுங்கிற அவசியம் இல்ல. நான் தாழ்ச்சி அடையேன். எனக்கு எந்த குறைவும் வராது. குறைவிலே குறைவு இருக்காது. நீ அதான் புரிஞ்சுக்கணும். அதாவது ஐ வில் நாட் லேக் எனிதிங்னா நிறைய நேரத்துல நம்ம என்ன எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால் நமக்கு பிரச்சனையே வராது. தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். கடவுளை ஏத்துக்கொண்டா அல்லது கடவுளோட இருந்தா நமக்கு பிரச்சனையே வராது என்பது எங்கேயுமே பைபிள்ல நமக்கு கொடுக்கப்படல. எந்த ஒரு கேரக்டர் வேணாலும் எடுங்க, ரொம்ப எக்ஸம்ப்ளரி கேரக்டர் பைபிள்ல என்னை பொறுத்த அளவுல டேனியல். அவர் குறித்த 5வது அதிகாரத்துல படிக்கும் பொழுது அவரை குறித்து குற்றம் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தாங்க, குற்றமே கண்டுபிடிக்க முடியலன்னு இருக்குங்க. அந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காருங்க. குற்றமே கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் குற்றம் கண்டுபிடிக்கணும், அப்பதான் அவனை காலி பண்ண முடியும். ஏன்னா ஒரு அடிமையா வந்தவன் நமக்கு அதிகாரியா இருக்கிறானே அப்படிங்கறத அவங்களால தாங்கிக்க முடியல. என்வி, பொறாமை. ஒருத்தன் வளர்றானா நிறைய நிறைய பேர் நமக்கெல்லாம் தாங்க முடியாது. அப்படித்தானே? ஒருத்தன் வளர்றானா, ஐயோ நல்லா ஆயிட்டானே, ஐயோ இவன்லாம் நல்லா இருக்கானே, ரொம்ப டேஞ்சரஸ் கேரக்டர். அப்படிப்பட்டவங்களுக்கு முன்னாடி கடவுள் போக முடியாது. தானியேலுடைய கூட இருந்தாரு, அவன் அதெல்லாம் கண்டுக்கல. அவனுக்கு தெரியும் கடவுள் கூட இருந்தார். அப்ப தேவனுடைய காரியத்தையே
அன்றி இவனிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அதுல போட்டு இழுத்து விட்டாங்க. கடைசியில என்ன ஆச்சு? சிங்கக்கபில தூக்கி போட்டாங்க. அப்படி வாழ்ந்த மனிதனுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனையை எந்த கண்களோடு எதிர்நோக்குறோம் அப்படிங்கறதுதான் வெற்றி தோல்வி இருக்கு. நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொன்னா என்ன மீன் பண்றாரு? எனக்கு எந்த குறையும் வராது அப்படிங்கறத மீன் பண்ணல. குறைகள் மத்தியிலே தேவன் எனக்கு முன்பாக செல்கிறார். அது மாத்திரமல்ல, நேரம் இல்ல. நிறைய நம்ம இதை பத்தி பேசலாம். 2வது வசனத்தை பத்தி பேசினா நிறைய பேசலாம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்றேன். எனக்கு பிரச்சனைகள் வந்தாலும், எனக்கு ஒரு சவுல் எதிரியா வந்தாலும், எனக்கு என்னுடைய மகன் அப்சலோம் எதிரியா வந்தாலும், எனக்கு கோலியாத் எதிரியா வந்தாலும், நான் தாழ்ச்சி அடையேன். ஏன்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படிங்க கடவுள் என் மெய்ப்பரா இருக்கிறார் என்பதை என்னுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல நான் புரிந்து கொண்டு வாழ்கிறேன் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். ஈஸியா நீங்க அசைஞ்சிட மாட்டீங்க. அமர்ந்த தண்ணீர் அண்டை. He leads you beside still water. He will give you that stillness, that composure in the midst of the storm. ஒரு பெரிய போராட்டம், ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அவர் உங்களுக்கு, அதாவது நான் இப்படி சொல்லும் போது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் பிராக்டிக்கலா. அதாவது உங்களுக்கு பயமே வராது, உங்களுக்கு படபடப்பே இருக்காது, ஆங்ஸைட்டியே இருக்காது அப்படின்னு நான் சொல்லல. ஆனா அதன் மத்தியிலே உங்களுக்கு ஒரு ஸ்டில்னஸை ஆண்டவர் கொடுத்து விடுவார். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? 4வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். அப்பனா என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்பதனாலே நான் வேலைக்குள்ள போகாம இருப்பேன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனா வேலைக்குள்ள போகும் பொழுது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், தாவீது என்ன பண்றாரு? தாவீது இஸ் நாட் நெகட்டிவ் ஹியர். வேற என்ன அப்படி நம்ம ஒண்ணே தப்பா நினைச்சிடக்கூடாது. He is practical. கண்டிப்பா மரண இருளின் பள்ளத்தாக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். அப்படி வரும்போது அது என்னை பாதிக்காது, அதுக்கு நான் பயப்பட மாட்டேன். ஏன்? ஏன்னா அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் போகும் பொழுது அங்கேயும் தேவன் எனக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. பாருங்க, அடுத்து உடனே சொல்லுவார், தேவரீர் என்னோடு இருக்கிறீர். அப்ப the presence of God is his fortress. தேவனுடைய பிரசன்னம் தான் அவருக்கு ஒரு அரணான கோட்டை. அதைத்தான் பின்னாடி 46வது சங்கீதத்துல எழுதுவாரு, தேவன் எனக்கு பலனும் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணை. அப்படி அந்த தேவன் கிரைசிஸ் மத்தியில அவருடைய பிரசன்னத்தினால எனக்கு முன்னாடி போய் கொண்டு இருக்கிறார். அதனால நான் இந்த உணர்வு இருக்கும் பொழுது நான் எந்த சூழ்நிலைக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சோ நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். When you know that God is ahead of you in all areas of your life, you will be still. You will be evenly composed. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போகிறார். எல்லா வாழ்க்கையின் சூழ்நிலையிலும் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் ரொம்ப நீங்க ததும்புறீங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்க இந்த வாரத்துல ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப அசைக்கப்பட்டிருக்கிறீங்க, அதனால ஆங்ஸைட்டி கூடிருச்சு, பயம் கூடிருச்சு அப்படின்னா இன்னும் நீங்க தாவீதை போல பர்சனலா தேவனை
ஆழமாக இன்னும் அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். ஏன்னா என்ன ஒரு காரியம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சவால் கொடுக்கணும் அல்லது ஈவன் கான்பிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் நமக்கு மெய்ப்பனாய் மாத்திரமல்ல, அவர் தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? 11ஆம் வசனம், யோவான் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நானே நல்ல மெய்ப்பன். He is a good shepherd. He is not just a mere or any shepherd. அவர் ஏதோ ஒரு மெய்ப்பன் அல்லங்க. அவர் நல்ல மெய்ப்பன். எப்படி நல்ல மெய்ப்பன் அப்படிங்கிறத அவர் எப்படி சித்தரிக்க விரும்புகிறார்? ஈவன் இஃப் ஐ ஹாவ் டு கிவ் மை லைஃப், ஐ வில் கிவ் மை லைஃப் ஃபார் யூ. எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்க அது. தேவன் நமக்காக தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கணும்னாலும் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். அந்த அளவிற்கு உங்களுக்காக எனக்காகவும் அவர் நம்மளுடைய வாழ்க்கையின் தேவைகளிலே வந்து நிற்கக்கூடிய தேவன். இது ஏதோ திரும்பி சொல்றேன், இது ஏதோ தியரி அவர் சொல்லல. Did God really meant when he said this statement? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்ன பொழுது ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதா ஒரு நல்ல மெய்ப்பன் என்று ஆண்டவர் சொன்னது தியரியா அல்லது பிராக்டிக்கலா? ஜீசஸ் அவருடைய சொந்த வாயினாலே சொன்னது. நான் தான் மெய்ப்பன் சொல்றார் பாருங்க, அதான் முக்கியம். பர்சனல். நானே கடவுள் அப்படின்னு அவர் சொல்லல. நான் தான் அந்த கடவுள், நான் தான் அந்த நல்ல மெய்ப்பன். அந்த நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒருவன் அப்படின்னா நடந்துச்சாதான் சிலுவையில் நடந்துச்சு. உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் இயேசு அவர் சொன்னபடி அவர் நல்ல மெய்ப்பன் என்பதை பிராக்டிக்கல் லைஃப்ல அவர் நிரூபித்தார். சிலுவைக்கு சென்றார். எதற்காக? அவருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்களை காப்பதற்காக, உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக, உங்களுடைய வாழ்க்கை நித்திய அழிவில் இருந்து நித்திய வாழ்விற்குள்ளாக நீங்கள் செல்வதற்காக, நீங்கள் சந்திக்க வேண்டிய மரணத்தை அவர் சந்தித்து நீங்கள் டிசர்வ் பண்ணாத அந்த நித்திய வாழ்க்கையை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக தன் ஜீவனை அவர் கொடுத்தார். இதை நாம் அநேக நேரங்களிலே சும்மா கிராஸ வந்து ஒரு சிம்பிளா தான் பார்க்கிறோம். பர்சனலா பிராக்டிக்கலா நம்ம பார்க்கிறது இல்ல. ஆனா பவுல் அதை அப்படி பார்த்தார். அப்படி பார்த்ததுனால அவர் எப்படி எழுதுகிறார்? பவுல் அதை பர்சனலா பார்த்ததுனால 32ஆம் வசனம், ரோமர் எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம், அற்புதமான ஒரு வசனம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், இயேசுவை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஒரு கேள்வி எழுப்புறார். உனக்கு புரியுதாடா? நீ வழிபடக்கூடிய தேவன் ஏதோ எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு ரிமோட்ல இயக்குற தேவன் அல்ல. உன் பர்சனல் லைஃப்ல அவர் ரொம்ப இன்டிமேட்டா இன்வால்வ் ஆகி நடத்தி கொண்டிருக்கிற தேவன். அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருக்கிறதுனாலதான் சொந்த குமாரனும் பாராம தன்னுடைய மகனாக இயேசுவை உனக்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தவர் உனக்கு இருக்கக்கூடிய இந்த சரீர பலவீனம், இந்த பொருளாதார பிரச்சனை, உன் பிள்ளை பிரச்சனை, உன் மாமியார் பிரச்சனை, உன் வேலை பிரச்சனை, இதுல உனக்கு வழி செய்யாம இருப்பாரா? மேலதான் எழுதுவார், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? மரண இருளின் பள்ளத்தாக்கே வந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா, இன்ஃபேக்ட் தேவன் எனக்கு அகேடா இருக்கிறாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்னா, அவருடைய சத்தத்தை நான் அதிலே கேட்பேன். அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கும். அப்ப அதாங்க முக்கியம். நான் ஒரு வார்த்தையை கோடிட்டேன், ஞாபகம் இருக்கா? ரோமர் 10ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனமா 4ஆம் வசனமா, கூப்பிட்டு in the midst of your turbulent situation God will call you out, but the problem is, will you be able to identify that voice? தாங்க முக்கியம். நேரம் இல்ல, நான் முடிச்சிடுறேன். இன்னும் பேசிட்டே இருப்பேன். அதாங்க முக்கியம். என்ன சூழ்நிலை நீங்க இந்த காலை வேளையில சந்தித்திருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு முன்னதாக தேவன் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலிருந்து அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கொடுக்க விரும்புகிறார். ஆனா அவருடைய சத்தத்தை நீங்க கேட்கிறீங்களா? நீங்க தான் போன் எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்கறீங்க. நீங்க தான் உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு
கூப்பிடாதீங்க. நான் சொல்றேன். உங்க அப்பா அம்மாவும் உங்கள மாதிரி தாங்க. நான் அப்பா அம்மாவுக்கு விரோதமா இல்ல. நிறைய நேரத்துல தப்பான அட்வைஸ் தான் குடுப்பாங்க. நிறைய நேரத்துல தப்பான அட்வைஸ் தான் குடுப்பாங்க. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. முதல் குழந்தை ஆ வந்து 2005ல பிறந்தாங்க. அப்ப நான் ஒரு தீர்மானம் பண்ணேன். குடும்பத்த கடவுள் ஸ்பேஸ் பண்ணணும். பிள்ளைங்க எத்தன வருஷத்துக்கு பிறகு பிறக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண வேணாம். I know God is ahead of me. I know God is leading me. Whatever he does, he will do the very best. என் மனைவி உடனே பிரெக்னன்ட் ஆயிட்டா. குழந்தை 3 மாசம் இருக்கும்போதே என் மனைவி 3 மாசம் இல்ல. வாட்டெவர் 2 மாசம் இருக்கும்போதே வாட்டெவர் இட் இஸ். ஏன்னா என் 2வது மகன் பிறந்த நாளைக்கு முன்னாடியே பிறந்துட்டா. அப்ப என் மனைவி பிரெக்னன்ட் ஆயிருக்கிறா அப்படின்னு எங்க அம்மாட்ட போய் சொல்றேன். எங்க அம்மா ரொம்ப குழந்தை வீக்கா போயிரும். குழந்தைய கலைச்சிரு அப்படின்னாங்க. நான் எப்படி தீர்மானம் எடுத்திருக்கேன், எங்க அம்மாட்ட இருந்து எப்படி பதில் வருது, இப்ப நான் தீர்மானம் எடுக்கணும் இப்ப. என்ன தீர்மானம் எடுத்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? அதான் குழந்தை இருக்கே. ஆடுகள் சத்தத்தை கேட்கும். ஐ நோ மை காட்ஸ் வாய்ஸ். ஒரு சில சேலஞ்சஸ் வந்துச்சு. உடனே அம்மா சொன்னாங்க, நான் தான் சொன்னேன்ல, அதான் பிள்ளை வீக்கா போயிருச்சு. பரவாயில்ல, வீக்கா பிறந்தா என்ன? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். என் மகன் பிறந்தவனே மல்டிபிள் ஃபுட் அலர்ஜி வந்து அவ்வளவுதான். அவ செத்துட்டான் போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் இருந்தா. ஆனா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதுனால பயமே இல்லைங்க. நான் சொல்றேங்க, யார்கிட்டயுமே நாங்க சொல்லல. யாருக்குமே பெருசா தெரியாது. நாங்க குழந்தைய எடுத்துட்டு போனோம். குடும்பத்துல இருக்கவங்க மாத்திரம் தான் தெரியும். வேற யாருக்குமே நாங்க எதுவுமே சொல்லல. நேரா சென்னைக்கு போனோம். அங்க ஒரு டாக்டரை பார்த்தோம். நான் சொல்றேங்க, என் பிள்ளை கிட்டத்தட்ட செத்துட்டான்னு வச்சுங்களேன். அந்த நிலையில தான் இருந்தோம். ஆனா 3 நேரமும் நல்லா சாப்பிட்டோம். நானும் என் மனைவி கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம். ஆண்டவர்ட்ட நான் ஒரு பிரேயர் பண்ணேன். என் மகன் வந்து உங்களுக்கு சாட்சியா இருக்கணும்னா நீங்க அவளை உயிரோட வைங்க. இல்லையா எடுத்துங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க தானே கொடுத்தீங்க. 3 நேரம் நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்டாங்க. எந்த விதத்திலையும் ஒரு பயமோ பீதியோ எதுவுமே கிடையாது. ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்திருந்தோம். I was able to hear the voice continually. ஏதோ ஒரு அற்புதம் நடக்கும். ஆண்டவர் இவ்வளவு செஞ்சவர். குழந்தையை வெளியே கொண்டு வந்தவர். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும்போது நீங்க பொல்லாப்புக்கு ஐயோ இது நேருமோன்னு பயப்பட ஆரம்பிக்கும் போதுதான் நிறைய சத்தத்தை கேட்கும் போதுதான் பிரச்சனை வரும். அதனாலதான் யார்கிட்டயுமே எப்பயுமே நான் எதையுமே சொல்றதே கிடையாது. குடும்பத்திலையும் சரி வெளியும் சரி ரொம்ப சொல்லவே மாட்டாங்க. வீட்டுல எதையுமே சொல்ல விட மாட்டேன். ஆண்டவர் நம்மை பர்சனலா நடத்த அவர் விரும்புகிறார். அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நிறைய நேரத்துல நம்ம உணர மாட்டோம். அவ்வளவுதாங்க. இஸ் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் அஸ். அந்த ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கு அதை மாத்திரம் நீங்க பிடிச்சுக்கங்க. மேபி 2 வார்த்தை. ஹி இஸ் அஹெட் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தெரியும்? அஹெட் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும். அவர் உங்க கூட மாத்திரம் இல்ல, உங்களுக்கு முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. அதனாலதாங்க நீங்க டெய்லி தப்பிக்கிறீங்க. இல்லாட்டினா என்னைக்கும் செத்துருப்பீங்க ஆக்சிடென்ட்ல. அவர் உங்களுக்கு முன்பாக தூதனை அனுப்பி உங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதுனாலதான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கு. உங்களுக்கு முன்னாடியே இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல படிக்க வச்சாரு. உங்களை வேலை வாங்கி கொடுத்தாரு. எல்லாம் உங்களுக்காக அவர் முன்னக்கூட்டியதாகவே பிளான் பண்ணாரு. அந்த பிளானுக்குள்ள உங்களை கொண்டுட்டு போறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்க. அவ்வளவுதான் உங்க வேலை. நிறைய நேரத்துல அதை அனுமதிக்காம இருக்கும்போதுதான் பிரச்சனை வந்துருது. So when God calls you out, walk ye in it. This is the way, walk ye in it. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்கிற சத்தத்தை அவர் கூப்பிடுவதை நீங்க கேட்டு பழகிட்டீங்கன்னா என்ன சூழ்நிலை வேணாலும் வரதாங்க செய்யும். வராமலாம் இருக்காது. அதான் தாவீது இடத்துல நம்ம கற்றுக்கொள்றோம். சும்மா பிரசங்கியார்கள் ஏமாத்த விடாதீங்க. கடவுளை மாத்திரம் பிடிச்சுக்கிட்டா எதுவுமே நடக்காது. எல்லாமே
இல்லைங்க, அது இல்ல. அந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனம் இருக்கு. அது அடிக்கடி எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. தப்பா அதை இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. 10ஆம் வசனம் என்ன சொல்லுது? திருடன் திருடுவான், அழிக்கவும் கொல்லவும் வருகிறான், விரண்டு வரான். ஆனா நானும் ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆங்கிலத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஐ ஹவ் கம் டு கிவ் யூ லைஃப், லைஃப் மோர் அபண்டன்ட். மோர் அபண்டன்ட்னா என்ன மீனிங்? நேரம் இல்ல. ஆனா மோர் அபண்டன்ட்னா ஃப்ரீ ரைட் கிடையாது. எந்த பிரச்சனையுமே வராதுங்கிறது மோர் அபண்டன்ட் அவர் மீன் பண்ணல. சரிங்களா? இன்னொரு நாள் அதை குறித்து நம்ம படிப்போம். கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எந்த சூழ்நிலை மத்தியிலே நீங்கள் இந்த காலை வேளையிலே மனம் பதறினவர்களாய், பயந்தவர்களாய் வந்தீங்க? இது நடக்குமா? என் வாழ்க்கையில இது நடக்குமா? பயத்தோட இருக்கிறீங்களா? அப்பனா இன்னும் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அவர்தான் உங்க மெய்ப்பன் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நீங்க அந்த லெவலுக்கு போகல. தாவீது தாவீது மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு அந்த அழைப்பை கொடுக்கிறார். மேக் காட் யுவர் ஷெப்பர்ட். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். அப்படித்தானே? பட் ஹவு மச் டஸ் இட் ஹெல்ப் யூ பர்சனலி? ஆண்டவர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு என்னை ஆழமாக அது அது நிச்சயத்தை கொடுக்கிறது. இஸ் காட் தட் பர்சனல் டு யூ? அவர் அவ்வளவு நெருக்கமான தேவனா இருக்கிறாரா? அவர் உங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கேன். நீ 2025வது ஆண்டு ஜூன் மாதம், இன்னைக்கு என்ன 4ஆம் தேதியா? சரியா தெரியல. 4ஆம் தேதியா, வாட் எவர் டேட், இன்னைக்கு நீ எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கிற. நான் தான் உன்னை அங்க வச்சிருக்கிறேன். உனக்கு முன்னாடி நானா போயிட்டு தான் இருக்கிறேன். உனக்காக நான் ஆயத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது நடக்கலையே நீ கவலைப்படாத. அந்த டேட் நான் அறிவேன். அதுக்குள்ள எனக்கு உனக்கும் ஒரு சில டீலிங்ஸ் இருக்கு. அதை நீ சரி பண்ணிக்கோ. அப்ப நான் பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் உன் எனிமிக்கு முன்னாடி. அந்த வசனத்தை நம்மளால இந்த ஆழமா படிக்க முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றார், வாக்கு பண்ணி இருக்கிறார். No matter what kind of enemy you face, God has prepared a table already ahead. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எதிரி பயமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், whatever it is, ஆண்டவரத்தை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீ எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்கிற அந்த உணர்வுள்ள ஆவி எனக்கு தாங்க. அந்த நிச்சயத்தை இன்னைக்கு நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இனிமே நான் எல்லா காரியங்களுக்கும் கலங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. பயத்தோடு என் வாழ்க்கையை நான் அணுகுமுறை செய்யக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நீங்க நீங்க ரொம்ப எல்லா காரியத்திற்கும் பயந்துகிட்டு ஆங்ஸைட்டிலேயே அந்த ஸ்டேட்லயே வாழ்றீங்களா? அப்படின்னா இன்னும் நீங்க தெய்வத்தை மெய்ப்பரா நீங்க இன்னும் முழுமையா அறிந்து கொள்ளல. அறிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுங்க ஆண்டவரத்துல. God, give me the assurance that you are always ahead of me, no matter what life throws at me. வாழ்க்கை எனக்கு என்ன இருந்தாலும் எனக்கு முன்னாவே நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே என்கிற அந்த நிச்சயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த ஆண்டவரே, இந்த காலை வேளை யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை இடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலையின் மத்தியில இருக்கும் பொழுது எனக்கு அந்த நிச்சயம் இல்லாமல் இருக்கிறதே, அந்த நிச்சயத்தை இப்பொழுது எனக்கு தாரும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுகிறார்களோ, இப்பொழுதே தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன், தாவீதினுடைய தலையை அபிஷேகம் பண்ணின தேவன், இந்த காலை வேளை யார் யாரெல்லாம் அந்த நிச்சயத்திற்காக இடத்திலே போராடி கொண்டிருக்கிறார்களோ, இந்த நாளிலே அந்த நிச்சயத்திற்கான அபிஷேகத்தை அவர்கள் மேல் ஊற்றுவீராக. அதன் மூலமாக அவர்களுடைய பாத்திரம் இனி வரக்கூடிய நாட்களை நிரம்பி வழியேற்றும் ஆண்டவரே. பலத்த காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையை தாங்க, தைரியத்தை தாங்க. உடைந்து இருக்கக்கூடிய உள்ளத்தை ஆண்டவரே நீங்க திடப்படுத்துங்க என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல மெய்ப்பனே, நல்ல காரியங்களை எங்களுக்கு முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறவரே, அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையை எங்களுக்கு தாங்கப்பா. அந்த லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் தாங்க. இன்றைக்கு என்ன நடக்கிறது என்பது முக்கியம் அல்ல. எனக்கு முன்பதாக ஆண்டவர் சென்று கொண்டு இருக்கிறார். அவர் எனக்காக ஒரு பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி, கர்த்தாவே, அந்த ஒரு நிச்சயம் உங்களுடைய பிள்ளைகள் அனைவரையும் இந்த நாளிலே ஆட்கொள்ளட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கண்ணீரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் நெடு நாட்களாய் ஜெபித்துக் கொண்டு
இந்த காரியத்திலே விடுதலை இல்லையே என்று சொல்லி போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள், ஆண்டவரே, எந்த சூழ்நிலை, வேலை சூழ்நிலை, பொருளாதார நெருக்கடியோ, சரீர பலவீனமோ, குடும்பத்திலே உறவுகளிலே பிரச்சனையோ, ஆண்டவரே, என்னுடைய கணவன் பிரச்சனை, என்னுடைய மனைவி பிரச்சனை, பிசாசு பிரச்சனை, வாட் எவர், யூ ஆர் ஸ்டில் அஹெட் ஆஃப் தம், யூ ஹேவ் அ பிளான் ஃபார் தம் என்பதை ஆண்டவரே நீர் மீண்டும் மீண்டுமாக அதை ஜெபிக்க வைக்கிறீர். யாரோ அப்படி கஷ்டத்தோடு கலக்கத்தோடு வந்திருக்கிறாங்க, இப்பொழுதே உங்க அபிஷேகம் அவர் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்வார்களாக. ஐ நோ மை காட் வில் நாட் ஃபெயில் மீ. என்னை விட்டு அவர் விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் என் கூடவே மாற்றம் அல்ல, எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார், என் சூழ்நிலையை மாற்றப் போகிறார். அந்த ஒரு நிச்சயத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை நீர் அனுப்புவீராக. கர்த்தர் அப்படி செய்ததற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துறேன். எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி தேவனே. ஆவியானவரே, தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த நாளிலே பிள்ளைகள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது தேவன் எனக்கு முன்பாக போகிறார் என்கிற நிச்சயத்தோடு வாழ்நாள் முழுவதும் வாழ்வதற்கு ஆண்டவர் அனுகிரகம் பண்ணுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக. கடந்து செல்ல வேண்டும், கடந்து போலாம். உங்களுடைய விண்ணப்பத்தை வைக்கிறவர்கள் தயவுக்கூட ஒரு விண்ணப்பத்தை சொல்லுங்க, ஜெபிப்போம். பாஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். ரொம்ப அருமையா இருந்துச்சு பாஸ்டர். பிரசங்கம் ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர். சரிமா, ஆண்டவர் தோத்துறோம். சகோதரி பிரஜிதா என்கிற அந்த சகோதரிக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு இந்து சகோதரி, ஆனா ஆண்டவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் இல்லாம குழந்தை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்தோடு செபிப்போம். ஆண்டவரே, சகோதரி பிரஜிதாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்வீராக. ஆண்டவர் பெரிதான காரியத்தை சகோதரி பிரஜிதா உம்மிடத்தில் எதிர்பார்த்து ஜெபிக்க கேட்டு கொண்டிருக்கிறாங்க. எனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்காமலே குழந்தை உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே அதை முயற்சி செய்து அதிலே தோல்வி அடைந்தபடியினாலே ஆண்டவரே உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. அப்பா, அறியாதவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அடுத்த ட்ரீட்மெண்ட் அவர்கள் போக வேண்டும் என்று பிளான் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கிறார், அவரிடத்துல நீங்க ஜெபியுங்கள் என்று சொன்னபடினாலே அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். போவதற்கு முன்பதாக ஆண்டவர் அற்புதத்தை செய்ததன் மூலமாக அவர்களை உம்மண்டை நீர் இழுத்துக் கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாத அநேகர் ஆண்டவரே அதற்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பெயர் சொல்லி ஜெபிக்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் அந்த பெயர்களை அறிந்திருக்கிறீர். கர்த்தர் பலத்த காரியத்தை செய்யுங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ரோவின் என்கிற சகோதரருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எதுக்காகன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர்
பாஸ்டர் அந்த பையனுக்கு வந்து 15 வயசுங்க பாஸ்டர். 8 வயசுல இருந்தே அவனால நடக்க முடியல. அவனுக்கு தசைநார் சிதைவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதின்னு சொல்லிட்டாங்க. அவனோட மசில்ஸ் எல்லாம் வளரவே இல்ல. ஹார்ட் உள்ள லங்ஸ் எதுவுமே உடம்புல தசையே இல்ல. அப்படியே ஒரு எலும்பா இருக்கான். அப்படியே உட்கார வச்சிருக்காங்க. வெளியே கூட கொண்டு போய் வைக்கிறது இல்ல பாஸ்டர். அந்த குழந்தைக்காக ஜெபிக்கணும் பாஸ்டர். 8 வயசு நம்ம எங்க இருக்கு? எந்த ஊர்மா அவங்க? 15 வயசு. ஈரோடுங்க பாஸ்டர், ஈரோடு. ஓகே, தேங்க்யூ. பழைய ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்காங்க. ஓகே. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான தம்பி ரோபின்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். தேவனே, நம்பிக்கையோடு அருமையான சகோதரி ரேவதி அவர்கள் ரோவின்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்பா அன்புள்ள தேவனே, அவர்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிப்பீராக. என் ஆண்டவரால் இப்படிப்பட்ட குழந்தையும் அவர்களுடைய தசைகள், அவர்களுடைய பலவீனமான நரம்புகள் உயிரடைய வைத்து அந்த மகனை ஒரு நார்மல் சைல்டாக மாற்றி எழும்பி நடக்க வைக்க முடியும் என்று சொல்லி நம்பி இடத்துல ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று குருடர்களை பார்த்து நீர் சொல்லி பிறவி குருடர்களை சரி பண்ணின தேவனே, நீர் இந்த காலை வேளையிலே எங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்டு ரோவினை தொடுவீராக. ஆண்டவரே, பலவீனமான நரம்புகள் இயேசுவின் நாமத்தில் உயிரடைவதாக என்று ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பவுல் காலத்திலே அற்புதத்தை செய்ததை நாங்கள் எவ்வளவு நாள் வேதத்துல வாசித்துக் கொண்டே இருக்க போகிறோம். எங்கள் நாட்கள்ல ஈரோட்டில இருக்கக்கூடிய ஆண்டவரே, அருமையான தம்பி ரோவினை தொட்டு ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. அப்படி செய்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சகோதரி ஏஞ்சல் அவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்கள் 7 மாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஃப்ளூயிட் வந்து லீக்கேஜ் இருக்கு. அதனால திண்டுக்கல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். அம்பள ஆண்டவரே, அருமையான ஏஞ்சலுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அந்த மகளை நீர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, குழந்தையை உருவாக்கின தேவன் நீர். அவர்கள் மனதிலே எவ்வளவு பாரம் போராட்டம் இருக்கும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறீர். கர்த்தர் ஆண்டவரே, அந்த மகளை தொடுவீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த மகளை ஆண்டவர் அந்த மருத்துவமனையிலே சந்திப்பீராக. பயங்களை எடுத்து போடுவீராக. கர்த்தர் தாமே அந்த லீக்கேஜ் ஆஃப் ஃப்ளூயிட உடனடியாக நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. பலத்த காரியத்தை இந்த நாளில் நீ செய்து அந்த மகளிடத்தில் நாங்கள் நல்ல ஒரு செய்தியை கேள்விப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரின்ஸ் 9 வயது மகனுக்காக இந்த நாளிலே டான்சில் சர்ஜரி பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் இந்த சர்ஜரியில கூட இருக்கணும், ப்ரே பண்ணணும். நம்ம ஆண்டவரே தம் பிரின்ஸ்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே தம்பிக்கு அந்த தொண்டையில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ் ஆபரேஷன் நடக்க இருக்கிறது. மெடிக்கல் டீமோடு கூட இருங்க. ஆண்டவர் அந்த மருத்துவர்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்க சரியான முறையிலே அதை சர்ஜரி செய்து தம்பிக்கு ஆண்டவரே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு தொண்டை உருவாக அதற்கு தேவையான அனைத்து கிருபைகளையும் தாங்க. கர்த்தர் தம்பி பிரின்ஸை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சர்ஜரியில கூட இருந்தீர் என்று சொல்லி நாங்கள் கேட்டு உமக்கு நன்றி செலுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து பாரத்தோடு இடத்துல வந்து நிற்கிறோம். ஒரு சில விண்ணப்பங்களை நம்முடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்தோம். என்னோடு இன்னும் ஜெபிக்கக்கூடியவங்க ஒரு சில விண்ணப்பங்களோடு கூட இருக்கலாம், சொல்லாமலும் இருக்கலாம். ஆண்டவரே, மனதின் ஆழத்துல என்ன பாரங்கள் இருக்கிறதோ ஆண்டவர் இந்த பாரங்களை அறிவீர். தாவீது இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல, நீர் எங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே நீர் எங்களோடு நெருக்கமாய் இருக்கிற தேவன். நாங்கள் உங்கள் ஆடுகள். ஆகவே நாங்கள் கூப்பிடுவதற்கு முன்பதாகவே நீர் எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிற தேவன். நாங்கள் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லப்பா. ஆகவே உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார் என்பதை அறிந்த தேவன். அவர்கள் சொல்லாவிட்டாலும் என்னிடத்தில் நீர் அறிவீர் என்கிறபடினாலே உடைய தேவைகள் எல்லாம் நீங்க சந்திப்பீராகப்பா. ஆண்டவர் அவர்களுக்கு என்ன விதமான ஒரு தேவை இருந்தாலும் அதை முன்னக்கூட்டியதாகவே சென்று பூர்த்தி செய்யக்கூடிய தேவன் என்று இந்த நாளிலே நாங்கள் ஆவியானவரை கொண்டு பேசினது போல
அவருடைய வாழ்க்கையிலே அது நடப்பதாக என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம் பிள்ளைகளை இப்படிப்பட்ட சூழ்நிலும் ஆண்டவரே அவர்களுக்கு நீர் ஒரு திடமான மனதை கொடுத்து அவர்களை நடத்துவீராக. மன பாதிப்போடு, மன பலவீனத்தோடு, போராட்டத்தோடு, எப்படிப்பட்ட சூழ்நிலை பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவர் பிள்ளைகளை தொடுவீராக. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷனோ சூழ்நிலையோ எனக்கு எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஆழமான ஒரு நம்பிக்கையோடு காரியங்களை நடப்பிப்பதற்கு தேவன் இந்த நாளிலே பிள்ளைகளை பலப்படுத்தி திடப்படுத்தி அனுப்புவீராக என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உங்க கிருபை கூட இருக்கட்டும். பலத்த காரியத்தை செய்யுங்க. வார வாரம் நாங்கள் மீண்டுமாக இதே பிளாட்ஃபார்ம்ல இணைகிறவரை தேவ சமாதானம், தேவனுடைய ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், ஞானம், பாதுகாப்பு எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். ஆமென்.